Hi friends, welcome to Relevant Infoblock YouTube channel. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? நாம எல்லாம் பொதுவா ஒரு ஷோரூமுக்கு போனா அந்த ஷோரூம்ல பொருளை பார்த்துட்டு அதுக்கான பில்லை பே பண்ணிட்டு வெளியே வந்துட்டே இருப்போம். ஆனா ஒரு சாமர்த்தியசாலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன யோசிப்பாருன்னு தெரியுமா? அதை பத்தி தான் ஒரு உண்மையான ஸ்டோரி, அதாவது உண்மையான கதை மூலியமா ஒரு நல்ல ஷேரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா உங்களுக்கு நான் சொல்ல போறேன், சரிங்களா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் சொல்ல போறது உண்மையான ஸ்டோரி. சும்மா நம்ம வீடியோ கோசம் கட்டுக்கதெல்லாம் விடல, சரிங்களா? நல்லா கவனிங்க. ஒரு ஆள் 18 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு ஒரு டிவி தேவைப்படுது. அதனால என்ன பண்றாருன்னா, அவரு ஒரு எலக்ட்ரானிக் ஷோரூமுக்கு போறாரு. அந்த எலக்ட்ரானிக் ஷோரூமுக்கு போயிட்டு ஒரு சேல்ஸ்மேனை பாக்குறாரு. அந்த சேல்ஸ்மேன் கேட்கிறாரு, ஒரு நல்ல டிவியா, கொஞ்சம் கலர்ஃபுல்லான டிவியா கொஞ்சம் எனக்கு எடுத்து காமிப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த சேல்ஸ்மேனும் அந்த டிவியை எடுத்து காமிக்கிறாரு. அப்ப அந்த நம்ம ஆள் என்ன பண்றாருன்னா, அந்த டிவியை பார்த்துட்டு, ஓகே எனக்கு இந்த டிவி நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ வாங்க நம்ம பில்லை பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு அந்த நம்ம ஆளு, சரிங்களா? நம்ம ஒரு டிவி வாங்க போனார்ல நம்ம ஆளு அவரு. அப்ப சேல்ஸ்மேன் என்ன சொல்றாரு, வாங்க சார் பில் கவுண்டருக்கு போகலாம், பில்லை பே பண்ணிட்டு எங்க டிவி எடுத்துட்டு போங்க சார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஆள் என்ன பண்றாருன்னா, பில் கவுண்டருக்கு போறாரு. அங்க பில் பே பண்ணும்போது டிவியோட மொத்த பிரைஸ் எல்லாம் சார்ஜஸ் சேர்த்து எவ்வளவு வருதுன்னா 50,000 ரூபாய் வருது, சரிங்களா? நம்ம ஆளு கொஞ்சம் வசதியானவர் தான். 50,000 ரூபாய் வருது அந்த டிவியோட ரேட்டு. ஸோ அந்த சேல்ஸ்மேன் என்னன்றாரு, 50,000 ரூபாய் சொல்றாரு. நம்ம ஆளு என்ன பண்றாருன்னா, 50,000 ரூபாய் பணத்தை மொத்தமா எடுத்து வச்சிடறாரு டேபிள் மேல. அதாவது மொத்த பணத்தையும் அவர் பேமெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. அப்போ அந்த சேல்ஸ்மேன் என்ன பண்றாருன்னா, சார் நீங்க இந்த 50,000 பில் அமௌண்ட்டை மொத்தமா பேமெண்ட் பண்ண தேவையில்ல, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டலாம் சார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஆள் என்ன பண்றாரு, எதுக்கு சார், என்கிட்ட தான் 50,000 ரூபாய் இருக்கு, நான் மொத்தமா பில் பேமெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த சேல்ஸ்மேன் என்ன சொல்றாருன்னா, இல்ல சார் நீங்க நம்ம கிட்ட ஒரு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு. அதாவது உங்க 50,000 பணத்தை நீங்க மந்த்லி அதை பிரிச்சு பிரிச்சு கட்டலாம், மீதி இருக்கிற பணத்தை நீங்க எதனா கூட பொருளை வாங்கிக்கலாம் சார், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம ஆள் என்ன பண்றாருன்னா, ஓகே இது நல்லா இருக்குது, நான் எப்படியே பேமெண்ட் பண்றேன் அப்படின்ட்டு இஎம்ஐ ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு அதை இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிட்டு மந்த்லி கட்டுற மாதிரி அவர் முடிவு பண்ணிட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி அந்த இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்குற அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குங்களா, அந்த கம்பெனியோட பேரை அவர் கேட்டுட்டு வாங்கிட்டு வெளியே வந்துடுறாரு, சரிங்களா? வெளியே வந்த பிறகு நம்ம ஆளு யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம கிட்ட பணம் இருக்கு, மொத்தமா 50,000 ரூபாய் இருக்குது, சோ நம்ம பேமெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா நம்ம இந்திய நாட்டுல ஏகப்பட்ட ஏழைகள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இந்த வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், மிக்சி இதெல்லாம் வாங்குறது அவங்ககிட்ட மொத்தமா பணம் இருக்காது. ஆனா இந்த மாதிரி இஎம்ஐ மூலயமா அவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா நிறைய ஜனங்க இந்த பொருள் எல்லாம் வாங்குவாங்கல்ல அப்படின்ற மாதிரி அவர் சூப்பரா யோசிச்சு அவர் என்ன பண்ணாருன்னா, அப்போ இந்த மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குன்னு இந்தியா ஃபுல்லா தெரிஞ்சா அப்ப நிறைய மக்கள் இந்த பொருளை வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்போ நம்ம அந்த இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்குற அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியோட வளர்ச்சியும் கொஞ்சம் அதிகமாகும். அப்போ ஏன் நம்ம இந்த ஷேரை வாங்கக்கூடாது? ஃபர்ஸ்ட் இந்த இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கிற அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல இருக்கான்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு நம்ம அந்த ஷேரை கண்டிப்பா வாங்கலாம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த இஎம்ஐ ஆப்ஷன் ரெஜிஸ்டர் பண்ணார்ல, அதுல 1 மந்த்துக்கான அமௌண்ட்டை கொடுத்துட்டு வெளியே வந்திருப்பாரு. மீதி இருக்கிற மொத்த அமௌண்ட்டை என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்தா ஃபைனான்ஸ் கம்பெனில அந்த ஷேரை வாங்கி வச்சுட்டாரு, சரிங்களா? அந்த ஷேரோட பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? அதுதான் பஜாஜ் ஃபின்சர்வ், சரிங்களா? அப்போ அவர் 18 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஷேரை எவ்வளவுக்கு வாங்கினார்னா 10 ரூபாய் 9 ரூபாய் ரேட்ல இருந்தது. அப்போ அவர் கையில இருந்தது 49,000 ரூபாய் கிட்ட இருந்தது அமௌண்ட். அந்த 49,000த்தையும் அந்த பஜாஜ் ஃபின்சர்வ் ஷேர்ல 10 ரூபாய்ன்ற ரேட்ல வாங்கினா கூட அவருக்கு 4,900 ஷேர் அவருக்கு கிடைச்சிருக்கும். இன்னைக்கு அந்த பஜாஜ் ஃபின்சர்வோட ஷேர் எவ்வளவு தருமா? அதாவது 18 வருஷத்துக்கு அப்புறம், 18 வருஷத்துக்கு முன்னாடி அது 10 ரூபாய் இருந்தது. இப்போ அதோட ரேட் என்ன இருக்கு தெரியுங்களா? 2,000 சில்லற போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஷேரோட ரேட் 2,100க்கு மேல இப்போ கரண்ட்லி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, சரிங்களா? இப்போ அவர் பாத்தீங்கன்னா இப்ப அவர் ஒரு கோடீஸ்வரன், சரிங்களா? அப்போ அவர் எப்படி புத்திசாலித்தனமா யோசிச்சு தன்னை சுத்தி இருக்கிற பொருட்கள் மூலியமாவே அவர் யூஸ் பண்ற பொருட்கள் மூலியமா ஒரு நல்ல ஷேரை எப்படி சூஸ் பண்ணாரு பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் அப்சர்வேஷனல் இன்வெஸ்டிங் சொல்லுவாங்க, சரிங்களா? நீங்களும் இதை புரிஞ்சுக்குங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு ஷேரை சூஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய பைனான்சியல் அட்வைசரோ இல்ல உங்க நண்பர்களோ எந்த உதவியும் தேவை கிடையாது. அதாவது நீங்க டெய்லி யூஸ் பண்ற டூத் பேஸ்ட்ல இருந்து, பேஸ்ட்ல இருந்து, நீங்க சாப்பிடுற சாப்பாடு எண்ணெயில இருந்து, அதுல இருந்தே ஒரு ஷேரை நீங்க நல்லா கண்டுபிடிக்கலாம். அதாவது பொருட்கள் தயாரிக்கிற கம்பெனி அது, அந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல இருக்கா நீங்க பார்த்துட்டு நீங்க தாராளமா அந்த ஷேரை நல்ல ஷேரா, இந்த ஷேர் அடுத்த 10ல இருந்து 20 வருஷத்து வரைக்கும் இந்த ஃபீல்டுல இருக்குமா, இது மக்கள் கிட்ட டிமாண்ட் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களே ஒரு நல்ல ஷேரை சூஸ் பண்ணலாம், சரிங்களா? நீங்க யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம், சரிங்களா?
சரி, இப்ப அடுத்து என்னன்னா ஒரு ஷேரை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அந்த ஷேரை இப்ப வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரைட். இப்ப என்ன பண்ணணும்னா அந்த ஷேரை வந்து வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஷேரோட கம்பெனி என்ன, அந்த கம்பெனில வந்து என்ன நடக்குது, அந்த கம்பெனில growth, ப்ராஃபிட் எல்லாம் நல்லா இருக்குதா அதெல்லாம் செக் பண்ணணும். சரிங்களா? அதை வந்து டீடைல்டா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஷேரை பத்தி என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பத்தி அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் டீடைல்டா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நிறைய பேர் பாக்குறாங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிட்டே இருக்காங்க. சரிங்களா? கொஞ்சம் நான் நிறைய வீடியோ கண்டினியூஸா போட்டுனே வரேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. சரிங்களா? நம்ம மேலும் அடுத்த வீடியோல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்த வியூவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.